கதையெல்லாம் எனக்கு தேவையில்ல. ஒழுங்கா 2 பேரும் சீக்கிரமா குழந்தை பெத்துக்கிற வழிய பாருங்க. ஐலி, நீ கவலைப்படாத. உன் அம்மாவை எப்படியாவது சீக்கிரமா கண்டுபிடிச்சு எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம் இருங்க, நான் இத வரேன். என்ன சிவா, இந்தாங்க, 2 பேரும் போங்க. அந்த மரத்துல தொட்டில் கட்டி வேண்டிக்கிட்டா எந்த குறையும் இல்லாம சீக்கிரமா நல்லபடியா குழந்தை பிறக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க 2 பேரும் மரத்துல தொட்டில் கட்டி வேண்டிக்கோங்க. இன்னும் என்ன தயங்கிட்டு இருக்கீங்க? சொல்லிட்டு இருக்கேன்ல. இந்தாங்க. வாங்க. என்ன நின்னுட்டே இருக்கீங்க? போங்க. பாத்துக்கிட்டு அப்படியே நிக்கிறீங்க 2 பேரும். தொட்டில கட்டுங்க முதல்ல. கடவுளே, என்ன அப்படியே நிக்கிறீங்க? சாமி கிட்ட 2 பேரும் வேண்டிக்கோங்க. சித்தப்பா. சொல்லுங்க சித்தப்பா. இந்திரா, எங்கம்மா இருக்க? கோயிலுக்கு வந்திருக்கேன் சித்தப்பா. ஏன், என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா, உனக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன். அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்றியா? சரி. இந்திரா, நான் அனுப்பின வீடியோ பாத்தியாமா? பாத்தேன் சித்தப்பா. பாத்தியா இந்திரா? போனா போகுதுன்னு 6 மாசம் தானேன்னு அவனை நம்ம வீட்டுல தங்க வச்சிருக்கோம். ஆனா அவன் என்ன வேலை பார்த்திருக்கான் பாத்தியா? என்னமோ நல்லவ மாதிரி அந்த மோனிகாவுக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அன்னைக்கு ஏதோ உத்தம மாதிரி பேசினானே. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இன்னைக்கு மோனிகா போய் பார்த்தான்? அப்போ அவ கூட இன்னும் தொடர்பு வச்சிருக்கான்னு தான் அர்த்தம். அதுவும் கரெக்டா நீ வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து அவளை போய் பார்த்திருக்கான். அவன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறது உன் கூட சேர்ந்து வாடுறதுக்காக இல்லைன்றா. அவன் என்னமோ அது இல்ல, அந்த மோனிகாவோட சேர்ந்து உன்னை பழி வாங்கறதுக்காகவும் நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்காகவும் தான் வந்திருக்காம.
சாரி சார். இந்திராணி அண்ணி திடீர்னு எங்க கூட வரேன்னு சொல்லிட்டாங்களா? எங்களால அவங்கள அவாய்ட் பண்ண முடியல. இப்ப கூட அவங்க போன் பேசிட்டு இருக்கிற கேப்ல தான் வந்திருக்கேன். இட்ஸ் ஓகே. ஆமா, சிவா எங்க? சிவா அங்கதான் சார் இருக்காரு. 2 பேரும் வந்தா அன்னைக்கு டவுட் வந்துரும். என்ன விஷயம் சார்? புதுசா எதுவும் இல்லை ஏடி. கண்ணை 3 நாளே ரேஷ்மாவோட குரலும் அந்த வர்மாவோட குரலும் தான் கேக்குது. தூக்கமே வரமாட்டேங்குது. அதான் நம்ம ஆபரேஷன் என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு நேர்ல விசாரிக்கலான்னு வர சொன்னேன். என்னாச்சு? கபில எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிங்களா? வர்மா அவனை எங்க கூட்டிட்டு போயிருக்கான்? இன்னும் அந்த லொகேஷனை கண்டுபிடிக்க முடியல சார். ஆனா அதுக்கான ப்ராசஸ்ல தான் நானும் சிவாவும் இருக்கோம். கூடிய சீக்கிரமே கபிலன் இருக்கிற லொகேஷனை நாங்க கண்டுபிடிச்சிருவோம். சின்ன க்ளூ கிடைச்சா கூட விட்டுறாதீங்க. கொஞ்சம் லேட் பண்ணா கூட என்ன வேணாலும் நடக்கலாம். அந்த வர்மா ரொம்ப டேஞ்சரானவன். எத்தனை தடவை சொன்னாலும் அதுக்கு மேல அவனை நினைச்சாலும் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. என்ன சார், நீங்களே அவனுக்கு பயந்தா எப்படி? இந்த பயம் இருக்கணும் ஏடி. அப்போதான் வர்மாவை சீக்கிரமா பிடிக்க முடியும். நான் பயப்படுறது வர்மா என்ன ஏதாவது பண்ணிடுவாங்கிறதுக்காக இல்ல, மத்தவங்களுக்கு அவனால ஏதாவது ஆயிடுமோன்னு தான் நான் பயப்படுறேன். ரேஷ்மா, ஸ்வேதான்னு நம்ம டீம் ஆளுங்க எல்லாருமே டிபார்ட்மெண்ட்காக அவங்க உயிரையே தியாகம் பண்ணிருக்காங்க. அவங்க தியாகம் வேஸ்டா போயிடக்கூடாது ஏடி.